திடீர்னு தீப்பற்றி எரிஞ்சதுல 12,000 பேரை பாதுகாப்பு பண்ணிருக்காங்க. அதுல நயன்தாரா அவங்களோட குடும்பமும் இருந்திருக்காங்க. என்ன நடந்துச்சு? விவாகரத்துக்கு அப்புறம் எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னு ஜிவி பிரகாஷ் அவரு சொல்லியிருக்காரு. வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். ஈஃபில் டவர்ல தீப்பற்றி எரிஞ்சது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி நேற்று வெளியாயிருந்துச்சு. பிரான்ஸ் நாட்டோட பாரிஸ் ஈஃபில் கோபுரத்துல தீப்பற்றி எரிஞ்சிச்சு அப்படின்னும் அவசர நடவடிக்கையா சுற்றுலா பயணிகள் 12,000 பேர் பாதுகாப்பான இடத்துக்கு வெளியேற்றப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருந்துச்சு. இந்த செய்தி வெளியாகும் போது நயன்தாரா அவங்களும் அந்த இடத்துல இருந்திருக்காங்க போல. நயன்தாரா அவங்க குழந்தைகளோட பாரிஸ் அப்படின்னு சொல்லி பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு போய் புகைப்படம் எடுத்து பதிவிட்டு இருந்தாங்க. அங்க வேற தீ விபத்துன்னு சொல்லி இருந்தாங்க. இவங்க அங்க சேஃபா இருக்காங்களா அப்படின்னு எல்லாம் கூட ரசிகர்கள் நிறைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, விவாகரத்துக்கு அப்புறமா ஜிவி பிரகாஷ் அவரை நிறைய இடங்கள்ல நம்ம பாக்குறோம். அடுத்தடுத்து பட வேலைகள்ல ரொம்பவே பிஸியா இருக்காரு. இப்ப சுதா கொங்கரா அவங்க இயக்குற படத்துல இசையமைக்க ஒப்பந்தம் ஆகியிருக்காரு. இது அவருக்கு 100வது திரைப்படமா அமைஞ்சிருக்கு. முதல்ல இசையமைப்பாளரா அறிமுகமான வெயில் படம் தொடங்கி நடிகர்கள், இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள், பாடகர்கள்னு எல்லாருக்குமே நன்றிய சொல்லியிருந்தாரு. ஒரு சிறப்பு பேட்டியும் கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில அவர் பேசும்போது யார் ரகுமான் அவருடைய இசையில வெளியான என்னை இழு இழு இழுவென அப்படிங்கிற ஒரு பாட்டு இப்ப பயங்கரமா ட்ரெண்ட் ஆகுது. அந்த பாட்டு இப்ப கேட்டாலும் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இந்த பாட்டுக்கு அவர் 6 மாசத்துக்கு முன்னாடி கண்டிப்பா மியூசிக் போட்டிருப்பாரு. அதே சமயத்துல தான் அவர் பர்சனல் லைஃப்லயும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டு வந்திருப்பாரு. அவ்வளோ இதுலயும் அவர்னால ஒரு அழகான பாடலை கொடுக்க முடிஞ்சது. அந்த சூழலை ரொம்பவே கஷ்டப்பட்டதா கடந்திருப்பாரு. இந்த மாதிரி ஒரு சம்பவம் உங்களுக்கும் நடந்துச்சா, உங்களோட வாழ்க்கையிலும் நடந்துச்சா அப்படின்னு ஜிவி பிரகாஷ் அவர்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. அதுக்கு ஜிவி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் எல்லா சூழலையும் வேலை செஞ்சுட்டே தான் இருக்கேன். நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையும் வேலையும் வேற வேற. இது ரெண்டையும் ஒன்னா நினைச்சுக்கவே கூடாது. அந்த தெளிவு இருந்தா மட்டும் நமக்கு போதுங்க. அப்படி இருந்துட்டு தான் நம்ம சினிமாவுக்குள்ளேயே வரணும். அதையும் மீறி உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை வேலையை இணைஞ்சல் பண்ணுதுன்னா நம்மால வேலையை தொடர்ந்து செய்யவே முடியாது. ஒரு படத்தோட தோல்வியோ உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையோ ஒரு தாக்கத்தை தொடர்ந்து ஏற்படுத்திட்டே வந்தா நாம அப்படியே கீழே விழுந்துருவோம். திரும்ப வேலையில அந்த இடத்தை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். வேலையை தனியா பிரிச்சு பார்க்கணும். தனிப்பட்ட வாழ்க்கையை அதையும் தனியா பிரிச்சு பார்க்க தெரியணும். வேலைன்னு வந்துட்டா எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு வேலையத்தான் பார்க்கணும். அந்த மனநிலையில தான் நான் இருந்தேன். எனக்கு இதோட ரிசல்ட் தான் அமரனாகவும் லக்கி பாஸ்கராகவும் வந்திருக்கு. இது எல்லாமே ஒரு மனநிலை. இதுக்கெல்லாம் நாம தயாரா இருக்கணும். வேலைன்னு வந்துட்டா கண்டிப்பா வேலை தான் செய்யணும். மத்தது உங்களை தொந்தரவு பண்ணிட்டா நாம அந்த வேலைக்கே தகுதி இல்லாதவங்களா போயிடுறோம். நமக்கான கனவு இல்லைன்னா சினிமாவுக்குள்ள ஏன் வரணும்? இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு அவர் பதில் கொடுத்திருந்தாரு. ஜிவி பிரகாஷ் அவர் 100வது படத்துல வேலை செய்ய போறாரு. ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப கொண்டாட்டத்துல அவருக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.